கரூர் ஆனது இப்ப இங்க மதியழகன் அவர் இருந்தாங்க, ஆமா விஜயபாஸ்கர் அவர்களும் அதிமுக இருந்து ராஜினாமா பண்ணி தாவேக்கால இணைஞ்சிருக்காங்க. ஆமாங்க. பார்க்கும் பொழுது எப்படி இருக்குன்னு இன்னும் கொஞ்சம் பலம் கூடி இருக்கு, அவ்வளவுதான். ஓகே, கரூர்ல இனி தாவேக்காவோட ஆட்சி அதாவது கோட்டையாக மாறிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. இது எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்கறீங்க? இன்னும் செயல்பாடுகள் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கணும் அப்படின்னா எந்த மாதிரியான விஷயங்கள் எதிர்பார்க்கறீங்க? நமக்கு முழுசா அரசியல் தெரியல பிரதர். இருந்தாலும் அவங்க கொஞ்சம் துரிதமா ஒரு வேலை ஒரு துறையிலயும் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பண்ணணும்னு விருப்பப்படுறாரு. பண்ணட்டும். ஓகே, வாழ்த்துக்கள், அவ்வளவுதான். வேற சிஎம் இதெல்லாம் மறந்துடுவாருப்பா, அவங்களுக்கு எப்படி இதெல்லாம் பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னு பல விஷயங்கள் முன் வச்சாங்கல்ல. அதெல்லாம் உடைச்சிட்டார்ல. நான் அப்படிலாம் இல்லை. ஏன்னா என்னால பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு அரசாங்க சார்ந்த ஒரு விஷயம் பண்றதுல அது என்னோட உரிமை அப்படின்னு அவர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்கும் பொழுது அதை ஒரு பர்சனல், நம்மளெல்லாம் பர்சனலா தானே அவர் பாக்குறாரு. பொதுவா மக்களா இருந்தாலும் இந்த 40 இவங்களை வந்து அவர் பர்சனலா வச்சிருக்காரு. ஓகே, பர்சனலா தான் நினைச்சு வச்சிருக்காரு. சரி, இப்ப வீட்டுல அம்மா இல்லாத குறை எப்படி இருக்கு? அதுல இருந்து வெளியே மீண்டுட்டீங்களா? எப்படி வாழ்க்கையானது எப்படி போய்கிட்டு இருக்கு? வெளியில வரும்போது ஒன்றும் தெரியாது பிரதர். ஒர்க்கு முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது கொஞ்சம் வீட்டுல யாரும் இல்லைன்னா எப்படி இருக்கும்? எல்லாமே நம்ம தான் பாத்துக்கணும். ஒர்க்கு முடிச்சுட்டு வீட்டுக்கு போனா அம்மா ஏதாவது நமக்கு அட்லீஸ்ட் ஒரு டீயாவது போட்டு கொடுப்பாங்க. ஏதோ ஒண்ணு நம்ம திட்டுறதுக்காவது ஒரு ஜீவன் இருந்தது. வீடு கொஞ்சம் வெறுமையா இருக்கும்போது கொஞ்சம் சங்கடம், அவ்வளவுதான். வேற எல்லா வேலையும் நம்ம தான் பாத்துக்கணும். ஓகே, சில நேரம் அம்மா ஞாபகம், அவ்வளவுதான். மூத்த பையனா உங்களுக்கு இந்த அரசாணையை வழங்கியிருக்காங்க. பார்க்கும் பொழுது நம்ம வீட்டுல ஒருத்தர் ஒரு அண்ணனா இருந்து ஒரு வழிகாட்டியா நம்மளை கொண்டு போறாருன்றது உங்களுக்கு அந்த இது இருக்க நம்பிக்கையோட நினைச்சேன். நான் காலையில ரெடி ஆயிட்டு அம்மாவுக்கு விளக்கேத்திட்டு ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பார்த்தேன். அம்மாவே நினைச்சேன், என்னடா எங்கேயோ இருந்த மனுஷன் மூலமா நமக்கு இப்படி ஒரு ஜாப் கிடைக்குது. அதெல்லாம் நினைச்சேன். ப்ரே பண்ணிட்டு அம்மாவுக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு தான் வந்தேன் நான். இப்போ இந்த வேலையின் மூலமா அம்மா உங்க கூடயே இருக்கிற மாதிரி உணர்றீங்களா? டெய்லியும் வேலைக்கு வரும் பொழுது இருப்பாங்க ப்ரோ. அம்மா எங்க போகிறோம், இங்க கூட இருக்கலாம், இங்கதான் எங்கேயும் இருக்காங்க. எல்லாம் எங்கேயும் போல ப்ரோ. எல்லாம் ஆசீர்வாதம் தான்.